ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா சேனல். இது வீட்டிலே செய்யலாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு சுருள் பணியம். அதற்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு. இந்த நம்ம அரிசி எழுப்போம்ல ஆளாக்கு, அதில் 3 கப் எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவு எப்படி பண்ணுறதுன்னா, பச்சரிசியை 1 ஹவர் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்துருக்கேன். இந்த மாவு நீங்கள் வேணும்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதற்கு தேவையான அளவு அரிசி மாவு, 2 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் கூட ஓகே தான். 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேங்காய், ஒரு தேங்காவும் 1/2 மூடி தேங்காவும் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் இருக்கலாம். அதுக்கு தேங்காவை நீங்கள் அரைச்சி, இதுக்கு மெயின் தேங்காய் பால் ஊற்றி தான் இப்போ செய்ய போகிறோம். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் சோம்பை வறுத்ததை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் அரைச்சி நீங்கள் டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது, சலித்து தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு மாவு பதம் ஸ்மூத்தாக கிடைக்கணும், நெருன்னு கிடைக்கக்கூடாது. அதனால் சோம்பை சலித்து எடுத்துகிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மாவை பிசைங்க. தேங்காய் பால் ஊற்றி தான் மாவு பிசையணும். உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலைன்னா நீங்கள் அந்த தேங்காய் அரைச்சி எடுக்கிறீங்களா, தண்ணி ஊற்றி திரும்ப அந்த தேங்காய்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி தான் பத்தலை. நாங்கள் திரும்ப அந்த அரைச்ச தேங்காயில் தண்ணி ஊற்றி, அது நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் தேங்காய் பால் கிடைக்கும். அதை நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியப்ப மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைச்சது ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தட்டுறதுக்கும் அந்த சுருள் பணியை செய்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சு இந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால் ஷேப்பில் உருட்டி ரவுண்டாக தட்டிக்கோங்க. நான் பால் ஷேப்பில் செஞ்சதை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கலை. ஃபஸ்ட்டு உருண்டையை உருட்டி நீங்கள் ரவுண்டாக தட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி செஞ்சு போடணும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ரவுண்டாக தட்டி வச்சதை எடுத்து கையில் இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. நம்மளுக்கு மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சாதான் இந்த மாதிரி அழகான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கையை மடக்கி நடுவில் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை திருப்பி தான் போடுறாங்க, திருப்பி தான் போடணும். திரும்ப எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிற பாருங்கள். ரவுண்டாக நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. ரொம்ப கட்டையாக இருக்கக்கூடாது, கட்டையாக இருந்தால் வேகாது, கனமாக இருக்கும். நல்லா ஓரளவு தின்னாக தட்டி மடிச்சுக்கோங்க. 2 பக்கம் எப்படி விரல் வச்சு மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா திருப்பி தான் போடணும். பாருங்கள், எண்ணெயில் திருப்பி தான் போடணும், இல்லைன்னா பிரிஞ்சிரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், வேகாது. கொஞ்சம் நேரம் வேகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம கம்பி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா அது 2 பக்கமும் நல்லா வேகும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரும்போது எடுத்துருங்க. ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வெந்திருக்கும். இந்த பதத்துக்கு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்பியாக கிடைக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோம்பு ஃப்ளேவர்லாம் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெலாம் பாட்டிங்க செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.